தெரியும், கடந்த சுமார் 11 வருடங்களுக்கு முன்பு ஒரு அனல்மின் நிலையம், நிலக்கரி அனல்மின் நிலையம் நமது இந்த பொது பிரதேச சேலத்திற்கு உட்பட்ட இந்த பிரதேசத்தில் குறிப்பாக சாங்கூரில் அமைய அந்த வேளையிலே நிலக்கரி தொடர்பான பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்த வேளையிலே, நிலக்கரி தொடர்பான பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் பேசப்பட்டிருந்த வேளையிலே, அதுபோன்று சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள், மக்களது காணிகள் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள், அதுபோன்று மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு தரப்பட்ட சவால்கள் ஏற்பட்டிருந்த இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் இனமத பேதம் இல்லாமல் ஒரு சமூகமாக நாங்கள் ஒன்றுபட்டு அந்த செயற்திட்டத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக பயணித்ததன் விளைவாக அந்த நிலக்கரி அனல்மின் நிலைய திட்டம் கைவிடப்பட்டது. கண்டிக்கின்றேன், அன்று அந்த நிலக்கரி அனல்மின் நிலையம் சமூரில் அமைய பெற்றிருக்குமாயின் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சுற்றுலாட்சியர்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். இன்று கூட நுரைச்சோலையில் லக்விஜய என்கின்ற நிலக்கரி அனல்மின் நிலையத்தின் அமைவிடம் அது போன்று அந்த சரியான வகையிலே திட்டமிடப்படாமல் ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள், பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள், பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள், சவால்கள் தற்பொழுது அம்பலமாயிருக்கின்றன. ஆகவே அவ்வாறு ஒரு நிலைமை தொடர்பாக பேசப்பட்டிருந்த அந்த காலப்பகுதியிலே திருகோணமலையை சார்ந்த எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு சவால், ஒரு பாரிய ஒரு விடயமாக காணப்பட்டதுதான் இங்கு வரையிருந்தான நிலக்கரி அனல்மின் நிலையம். ஆகவே அதனை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் கவிழ்த்து தற்பொழுது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலே சூரிய சக்தியினை பாவித்து மின் உற்பத்தியை செய்யக்கூடிய அனல்மின் நிலையமாக நாங்கள் மாற்றியது. அது ஒன்று. ஒரு புறத்தில் நமது வாழ்வாதாரம், இன்னொரு புறத்தில் நமது சுற்றுச்சூழல், இன்னொரு புறத்தில் பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் இங்கு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த மக்களுடன் இன்றைய தினம் வேறொரு விடயத்திற்காக நாங்கள் கலந்துரையாடி அரசாங்கத்தின் சார்பில் வழங்கியிருக்கின்ற இந்த உதவித்தொகையினை நாங்கள் வழங்க சந்தர்ப்பம் பெற்றிருப்பது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக நான் காண்கிறேன். ஆகவே இந்த உங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் 38 நபர்களுக்கு இந்த உதவித்தொகையை நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் எச்சரித்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் வழங்கப்பட்டிருந்த தொகைகளை கூட குறிப்பாக 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் ரூபாய், 9 லட்சம் ரூபாய் சொல்லி 2 வித்தியாசமான குழுக்களாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருப்பதற்கு பதிலாக தற்பொழுது நாங்கள் 20 லட்சமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை நாங்கள் செய்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாராளுகின்ற வேளையிலே எவ்வாறான பொருளாதாரம் இந்த நாட்டிலே இருந்தது, அதனை நாங்கள் எவ்வாறு படிப்படியாக நாங்கள் மாற்றியமைத்தோம். குறிப்பாக நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரமாக இருக்கலாம், நாட்டின் அந்நிய செலவழிகளை அதிகரித்ததாக இருக்கலாம், நாட்டின் சுற்றுலாத்துறை அதிகரித்ததாக இருக்கலாம், பல வகைகளில் பல வழிகளிலும் நாங்கள் மிகவும் வேகமாக இந்த நாட்டினை முன்னேற்ற நாங்கள் ஆரம்பித்த காலப்பகுதியில் தான் நாங்கள் தித்வா சூறாவளி நிலைமைக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதனையும் தான் மிகவும் துரிதமான மீட்பு நடவடிக்கைகள், மிகவும் துரிதமான உள் கட்டுமானங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் செய்து முடித்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், திருகோணமலை மாவட்டத்தில் எந்த விதமான மரணங்களும் இல்லாமல் நாங்கள் இந்த மாவட்டத்திலையும் குறிப்பாக இந்த முதல் பிரதேசத்தையும் நாங்கள் பாதுகாத்திருந்தோம். அதற்கான எல்லா விதமான உதவிகளும், எல்லா விதமான ஆதரவுகளும் உங்களுக்கு மேலிடத்திலிருந்து இந்த பிரதேசத்திற்கும் இந்த மாவட்டத்திற்கும் கிடைத்திருந்தன. ஆகவே அந்த ஒரு துர்பாக்கியமான விடயத்தையும் நாங்கள் தாண்டி நாங்கள் மிகவும் வேகமாக நாங்கள் முன்னோக்கி
சென்று கொண்டிருந்த வேளையில் தான் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் மீண்டும் ஒரு அமளி சுமலியான ஒரு சிக்கலான ஒரு சவாலான நிலைமை ஏற்பட்டது. நான் நினைக்கின்றேன் இதில் உள்ள அனைவரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் கடந்த பல வருடங்களுக்கு முன்னர் எரிபொருள் வரிசைகளில் நாங்கள் நின்றிருப்போம், நாங்கள் எரிவாயு வரிசைகளில் நாங்கள் நின்றிருப்போம், மருந்தில்லாமல் நாங்கள் தவித்திருப்போம், பல மணி நேர மின்வெட்டுகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருப்போம். ஆனால் அதன் பின்னணியும் தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளின் பின்னணிக்கு இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. கடந்த காலங்களில் உலக சந்தையில் எரிபொருள் பரவலாக அனைவராலும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தாலும் துர்ப்பாக்கிய வசமாக இளைஞர்களுக்கு அதனை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவில் அந்நிய செலாவணி கையில் இருக்கவில்லை. அதான் சவாலான சிக்கல் நிறைந்த முடியும். ஆனால் தற்போதைய நிலைமையை பொறுத்தவரையிலே உலக சந்தையிலே சிக்கல்கள் இருந்தாலும் எங்களிடம் போதிய அளவு அந்நிய செலாவணி, போதிய அளவு பணம் இருக்கின்றது. இவற்றை கொள்வனவு செய்வதற்கு ஆகவே பல சவால்களுக்கு மத்தியிலும் நாங்கள் எந்த விதமான பின்பற்றுகளும் இல்லாமல் சில இடங்களிலே, அதாவது பராமரிப்பின் பொருட்டு சில நிமிடங்கள் பின்பற்றுகள் மேற்கொள்ளப்பட முடியும். அது வளமையாக ஒரு கிழமை ஒரு மாதம் நடைபெறுகின்ற முறை. ஆனால் எந்த விதமான திட்டமிட்ட மின்வெட்டுகளும் இல்லாமல், எந்த விதமான எரிபொருள் பிரச்சனைகளும் இல்லாமல் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு நாங்கள் இந்த அனைத்து விதமான சேவைகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். எரிவாயுவாக இருக்கலாம், எரிபொருளாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், ஏனைய அத்தியாவசிய சேவைகளாக இருக்கலாம். இந்த அனைத்தையும் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் வழங்கி வருகிறோம். ஆகவே இந்த சவால் மிகுந்த ஒரு காலப்பகுதி, இந்த சவால் மிகுந்த காலப்பகுதியில் கூட நமது நோக்கமாக இருப்பது நாங்கள் எந்த வகையிலும் நமது அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இடைநிறுத்தக் கூடாது. ஆகவே இதன் அடிப்படையில் நாங்கள் மிகவும் வேகமாகவும் துரிதமாகவும் நமது அபிவிருத்தி பணிகளை நாங்கள் முன்னோக்கி நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம். நான் நம்புகின்றேன் பல்வேறு தரப்பட்ட சொர்க்கநாத்தியருக்கு முகம் கொடுத்த நமது மக்களுக்கு இன்று இந்த அரசாங்கத்தினால் வழங்கி வைக்கப்படுகின்ற இந்த உதவித்தொகை, இந்த வீட்டு திட்டத்திற்கான இந்த ஒதுக்கீடு உங்களது வாழ்க்கையினை அடுத்த படிக்கு எடுத்துச் செல்வதற்கான ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.